ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜேடன்எஸ்டி அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த ஃபெங் பள்ளத்தாக்கோட தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள நுழைஞ்சிருந்திருப்பான். ஆனா இப்ப சடனா அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபயர் பீஸ்ட் வெளியே வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணி இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த இடத்துல நம்ம குட்டி குரங்கு அதோட தேர்ட் ஐயை ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஃபயர் பீஸ்டே சும்மா அடிச்சு பறக்க விட்டு இருந்திருக்கும். அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ஃபயர் பீஸ்டையும் நம்ம குட்டி குரங்கையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டும் அந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம குட்டி குரங்கு தான் அந்த ஃபயர் பீஸ்ட போட்டு சும்மா புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஃபயர் பீஸ்டும் நம்ம குட்டி குரங்கு அப்படியே லாக் பண்ணி அதோட ஃபயர் பவரை பயன்படுத்தி நம்ம குட்டி குரங்கு அப்படியே எரிக்க பாக்குது. அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல அவனோட பவரை பயன்படுத்தி அந்த ஃபயர் பீஸ்ட நகர முடியாத மாதிரி லாக் பண்ணி நம்ம குட்டி குரங்கு காப்பாத்திடுறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம குட்டி குரங்கும் சும்மா ஜம்ப் பண்ணி அந்த ஃபயர் பீஸ்ட் கிட்ட வந்து அதோட வாயை பிடிச்சி அப்படியே ரெண்டா பொளந்து போட்டுடுது. ஆனாலும் அந்த ஃபயர் பீஸ்ட் அடங்குற மாதிரி இல்ல. அது திரும்ப ஃபைட் பண்றதுக்காக அப்படியே தயாராக அப்ப இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் அவனோட பவரை பயன்படுத்தி நம்ம குட்டி குரங்கோட உடம்புல ரெண்டு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட்ஸ் அப்படியே வர வைக்கிறான். அப்ப அந்த ஃபயர் பீஸ்ட் குட்டி குரங்கு அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஹேண்டை பயன்படுத்தி அந்த ஃபயர் பீஸ்ட நகர முடியாத மாதிரி அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறான். அப்ப இத பார்த்த குட்டி குரங்கும் அதோட கையை பயன்படுத்தி அந்த ஃபயர் பீஸ்டோட வாயிலே ஒரு பயங்கரமான பஞ்சு வைக்குது. பார்த்தா அந்த ஃபயர் பீஸ்ட்ல அந்த இடத்தை உடைச்சுக்கிட்டு அப்படியே பறந்து போயிடுது. இருந்தாலும் அந்த ஃபயர் பீஸ்ட் திரும்ப ஹீல் ஆகி அப்படியே வந்து நிக்க அப்ப அதை பார்த்த ஹீரோ நினைக்கிறான், இல்ல இந்த இடத்தை சுத்திலும் இந்த ஃபார்மேஷன் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபயர் பீஸ்ட் நாங்க எத்தனை தடவை கொண்டாலும் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்க ஃபார்மேஷனை பிரேக் பண்றதுக்கு நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா பிளட் வாமிட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அதே சமயத்துல இந்த இடத்தை சுத்திலும் இருக்க அந்த ஃபார்மேஷனால நம்ம ஹீரோவோட மைண்டும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்ப இத பார்த்து அந்த ஃபயர் பீஸ்டும் அதோட பவரை அந்த இடத்துல இருக்க ஃபார்மேஷனுக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வந்த ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல இல்யூஷன்ஸ் அப்படியே காமிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ள இருக்கான். அப்ப அவனுக்கு முன்னாடி அவனோட கிராமத்தை அழிச்ச அந்த மாங்க் அவனோட கையில ஜேட் கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு சைஃபங் எனக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு என்ன உன்னோட மாஸ்டர் ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல செமையா காண்டாக ஆனாப்ப டக்குன்னு அவன் நின்னுகிட்டு இருக்க இடத்துக்கு இருந்து வந்த எக்கச்சக்கமான கைகள் நம்ம ஹீரோவை பிடிச்சி அந்த இடத்துல இருக்க தண்ணீருக்குள்ள அப்படியே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி போய்கிட்டு இருக்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் வெளியே அந்த இல்யூஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்க. நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இருந்த அந்த பெரிய ஸ்பிரிச்சுவல் ஃபார்மும் அது கையில இருக்க ஸ்பீரை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனாப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு நம்ம சிங்யூ மாஸ்டர் அப்புறம் லூசி பையாவுன்னு எல்லாரோட ஞாபகங்கள் அப்படியே வர அதனால நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு அவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய்கிட்டு இருந்த கைகள் எல்லாத்தையும் அப்படியே பிரேக் பண்ணிட்டு அவன் தண்ணிக்கு மேல வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம குட்டி குரங்கு அதை பார்த்துட்டு உடனே ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோக்கு பக்கத்துல போக பாக்குது. ஆனா இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஃபயர் பீஸ்டும் நம்ம குட்டி குரங்க அந்த இடத்துல பயங்கரமா அப்படியே அட்டாக் பண்ணி விட்டுடுது. அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் டக்குன்னு அந்த இல்யூஷனை பிரேக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வர அதனால ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி பண்ண வந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறான். ஆனா இப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி திரும்ப நம்ம ஹீரோவை இல்யூஷனுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனை மறுபடியும் அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. வெளியே நம்ம ஹீரோவை அப்படியே அசையாம நின்னுகிட்டு இருக்க. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியும் அதோட கையை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துட அப்ப சடனா நம்ம ஹீரோ கிட்ட இருந்த ரெட் ஃபயர் மிரர் அப்படியே இந்த இடத்துல பயங்கரமா ஜொலிக்க அப்ப அதுல இருந்து வெளிப்பட்ட பவரால நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி அப்படியே ஸ்டாப் பண்ணிட அதே நேரத்துல நம்ம குட்டி குரங்கு கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஃபயர் பீஸ்ட்ங்கிறது மறைஞ்சு போயிடுது. ஆக்சுவலா இந்த ரெட் ஃபயர் மிரரை நம்ம ஹீரோ சீசன் 1ல சிக்ஸ் ஸ்டைல் ஃபாக்ஸ் ஒன்னு நம்ம ஹீரோ சந்திச்சிருந்திருப்பான். அதுதான் நம்ம ஹீரோவுக்கு இதை கொடுத்திருந்திருக்கோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும் அப்படியே சுத்தமா முடியாம அந்த இடத்துல அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்படியே இங்க சீன் கட்டாக அடுத்த சீன்ல அந்த இடத்துல செத்து போன ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவங்களோட பாடிஸ் அப்படியே செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப எல்டர் ஷாங்வான் நினைக்கிறான், இல்ல இந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க எங்க திட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த பிரச்சனைய எப்படியாவது சமாளிச்சே ஆகணும். அப்ப சீனியர் லீ சொல்றான், எல்டர் ஷாங்குவான் ஒருவேளை அந்த கொலைக்காரன் நம்ம இடத்துக்குள்ள இருந்தானா கண்டிப்பா அவனால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் நம்மளோட ரெட்டை ஈகிள்ஸ் அப்படியே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கொலைகாரனால கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அப்ப இதெல்லாம் கேட்ட அந்த ஷாங்குவான் சொல்றான், இல்ல இந்த பாதுகாப்பு போதாது. ஏன்னா அந்த கொலைக்காரன் நம்ம நினைச்சதை விட ரொம்பவும் தந்திரமானவனா இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப அவன் நம்பல்ல ஒருத்தவனா ஊடுருவி இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப அவர் சடனா இந்த இடத்தை சுத்திலும் அவரோட பவரை பயன்படுத்தி யாருமே வெளியே போக முடியாத மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அப்படியே போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு
அவ இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கான். ஆனா அவனை இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா தப்பிக்க விடவே கூடாது. ஏன்னா அவனால எங்களோட 100 வருஷ திட்டங்கள் ஒரே நொடியில பாழா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஷாங்குவான் அங்க இருக்க எல்டரை கூப்பிட்டு சொல்றான், நீ சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி நம்ம இடத்துல ஏதாவது அன்யூஷுவலா இருக்கான்னு செக் பண்ணி பாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடியிருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த கொலைக்கார திருட்டுத்தனமா நம்ம இடத்துக்குள்ள நுழைய ட்ரை பண்ணலாம். அதை கேட்ட அந்த எல்டரும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஷாங்குவானு நேரா சீனியர் லீய பார்த்து தான் சொல்றான், அப்புறம் நீ இப்போ இந்த இடத்துல இருக்க நம்ம டிசபிள்ஸ் எல்லாரையும் போய் செக் பண்ணி பாரு. ஏன்னா அந்த கொலைக்காரன் நம்ம ஆளுங்க மாதிரியே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதை கேட்ட சீனியர் லீயும் சரி எல்டர் அப்படியே பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நேரா அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த பொண்ணு கிட்ட போயிட்டு எனக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப அதை கேட்ட அந்த பொண்ணும் நான் கண்டிப்பா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அப்ப அந்த சீனியர் லீ வந்து சொல்றான், எல்டர் இந்த இடத்துல இருக்க நம்ம ஆளுங்க எல்லாரையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். யாருக்கிட்டையும் எந்த ஒரு தப்பு இல்ல, எல்லாரும் நம்ம ஆளுங்க தான். அப்ப அதை கேட்ட ஷாங்குவானும் இல்ல நீ சரியா செக் பண்ணல, ஒரு சில பேரை தவற விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம குட்டி குரங்கு வருது. நம்ம குட்டி குரங்கு இப்ப நார்மல் ஆயிடுச்சு. அதுவும் இங்க வந்து நம்ம ஹீரோவை அப்படியே எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோவை அப்படியே பொறுமையா கண்ணை முடிச்சு நம்ம குட்டி குரங்குக்கு தடவி கொடுத்துட்டு அவனுக்கு ஏற்பட்ட காயங்களை அப்படியே ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப குட்டி குரங்கு அதுக்கு ஏற்பட்டிருக்க காயங்களை நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க அதை பார்த்து நம்ம ஹீரோவும் குட்டி குரங்கையும் அப்படியே ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி குட்டி பையா இந்த இடத்துக்கு மேல போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குட்டி குரங்கு கூட்டிட்டு அந்த இடத்துக்கு மேல இருந்த ஒரு ஹோல் வழியா அப்படியே மேல போறான். மேல இருக்கிற அந்த இடங்கள்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு வித்தியாசமான கல் இருக்கிறத நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறான். அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ அப்பதான் அங்க இருக்க செவர்கள்ல வரையப்பட்டிருக்க விஷயங்கள் அப்படியே பாக்குறான். என்ன இந்த இடத்துல இருக்க படங்களை எல்லாம் பார்க்கும்போது நான் இப்ப இருக்கிற இடம் ஒரு பலிபீடமா? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்க வரைபடங்கள்லாம் ரொம்ப பழமையானதா தெரியுது. நீதிமான்களோட பிரிவுல ஒன்னான இந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்க இப்படி மறைமுகமா என்ன விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்க வரைபடங்களை எல்லாம் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கும் போது அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். இது உயிர் தழ வைக்கிற ஸ்கில் அப்படின்னா இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்க ஓவியங்கள் அப்படியே கைய வைக்க அப்ப சடனா நம்ம ஹீரோவுக்கு ஒரு சில இல்யூஷன்ஸ் எல்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இருக்க வரைபடங்கள்ல உயிர் தழ வைக்கிற சடங்குகளை பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த ரெட் ஃபயர் மிரர் அப்படியே பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய கல்லுல அந்த ரெட் ஃபயர் மிரர் அப்படியே வைக்கிறான். உடனே அந்த இடத்துல இருந்த கல்லும் அப்படியே ஒரு பசில் மாதிரி சுத்தி எல்லா கற்களும் அப்படியே ஒண்ணு சேர அப்ப சடனா மேல இருந்து இன்னொரு பாதை அப்படியே ஓபன் ஆகுது. அப்ப அதை பார்த்த நம்ம ஹீரோவும் என்ன இந்த பலிபீடத்துக்கு மேல இன்னொரு பாதையா, சரி என்னன்னு போய் பாத்துற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்க ரெட் ஃபயர் மிரரை எடுத்துக்கிட்டு மேல ஓபன் ஆன அந்த பாதை வழியா அப்படியே மேல போறான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்க இந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த இடத்துல இருந்து யாரும் நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே பேசுறாங்க. யார் நீ புதுசா இருக்க? நீ ஒன்னு அந்த எல்டர் ஷாங்குவான் கிடையாது. என்ன எல்டர் ஷாங்குவானா? ஆமா நீ சரியா தான் சொல்ற. சரி நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? அதுவும் புதுசா இருக்க. அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஆமா நீ முதல்ல யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடடா உன்கிட்ட இருக்க அந்த வெப்பன் அது பிளட் ஸ்டக்கிங் கிறிஸ்டலால உருவாக்கப்பட்டதா? உண்மையை சொல்ல போனா உன் கையில இருக்க அந்த வெப்பன் அது ரொம்பவும் மோசமான ஒரு ஈவில் பொருள். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா உன் கூட இருக்கிறவங்களோட சோலையும் அது அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதோ உன்கிட்ட கொஞ்சம் மன உறுதி அதிகமா இருக்கிறதுனால உன்னால இவ்வளவு நாள் சமாளிக்க முடிஞ்சிச்சு. ஆனா கூடிய சீக்கிரமே உன் கையில இருக்க அந்த வெப்பனால பைத்தியம் பிடிச்சி நீ கொடூரமா இறந்து போயிடுவ. அப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் போது நிறுத்து, இப்ப மரியாதையா நீ வெளியே வா, அப்படி இல்லனா இதுக்கப்புறம் நான் உனக்கு கருணையே காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். Thank you.